நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ராகி ஆப்பத்தோட ரெசிபி. நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், இது ரெகுலர் ஆப்பம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ராகிலாம் சேர்க்கறதுனால. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ராகி, இட்லி அரிசி ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அதை ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சிடலாம். அது 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த தோசை மாவோ ஆப்பம் மாவோ இதெல்லாம் கண்டிப்பாக கிரைண்டர் தான் பெஸ்ட்டு. ஆனால் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற வச்ச கேழ்வரகையும் அரிசியையும் சேர்த்து பாதி அரைப்பட்டவனையும் ஊற வச்ச உளுந்து சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்ச மாவு ஒரு பவுலில் ஊற்றிட்டு உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுருக்கேன். நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டேன். இப்போ மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஆனால் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஆப்ப சட்டியில் கொஞ்சமாக மாவு ஊற்றி இந்த மாதிரி சுற்றி விட்டு ஊற்றி மூடி வச்சிடுறேன். நல்லா வெந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். எனக்கு பொதுவாக இந்த ஆப்பத்துக்கு கிரேவி கூட வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஆப்பத்துக்கு எனக்கு தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த காம்பினேஷனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.